கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கின்றார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று பார்க்கிறோம். மகிமை நிறைந்த வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானித்து முன் செல்ல இருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து சிந்தித்து முன் செல்லலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது என்ற வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இன்றைய செய்திக்கு தலைப்பாக ஒரு வார்த்தையை நாம் இப்படி சொல்லலாம்: இரட்டிப்பான நன்மையை வெளிப்படுத்துங்கள், அல்லது இரட்டத்தனையான காரியங்களை வெளிப்படுத்துங்கள் என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது மணவாளன் மணவாட்டியை பற்றி விவரிக்கின்ற அல்லது வர்ணிக்கின்ற அல்லது அவளை மெச்சி புகழ்ந்து பேசுகின்ற ஒரு வார்த்தையாய் இருக்கின்றது. மணவாட்டியின் பற்களை குறித்து அவன் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டிகளை ஈன்ற ஒரு ஆட்டு மந்தையைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகளை ஈன்ற ஆட்டை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மந்தை மலடே இல்லாமல் ஏதோ ஆடுகள் இருக்கிறது என்று சொல்லாமல், அதுவும் எல்லா வெள்ளாடுகளும் பெண்ணாடுகளும் 2 குட்டிகளை ஈன்று போட்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு மிக அழகாயிருக்கிறது. அப்படி வர்ணிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. சபை இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைவில்லாமல் 2 மடங்கு ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். வேத வசனங்கள் கூட ஒன்று கூட ஜோடி இல்லாமல் இராது. நீங்கள் தேடி வாசியுங்கள், அவருடைய ஆவி ஒன்றோடு ஒன்று சேர்க்கும். தேவன் எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாகவே படைத்திருக்கிறார், இரட்டிப்பாகவே உருவாக்கியும் இருக்கின்றார். எனவே சபை என்பது ஒரு மந்தையாக இருக்கின்றது. அந்த சபை இரட்டை குட்டிகளை ஈன்ற ஒரு ஆட்டை போல இந்த நாட்களிலே 2 மடங்கு செழிக்க வேண்டும். 2 மடங்கு ஆசீர்வாதங்களால், 2 மடங்கு ஆத்துமாக்களால், 2 மடங்கு நன்மைகளால், 2 மடங்கு கிருபைகளால், 2 மடங்கு வரங்களால், வல்லமையால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மைகளை நாம் வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நாம் இன்றைக்கு செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய சபை ஆசீர்வாதமாக இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இரட்டிப்பான நன்மைகளை வெளிப்படுத்தினவர்கள் யார்? எப்படி வெளிப்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருந்தார்கள்? நாமும் இன்றைக்கு அப்படி இரட்டிப்பான நன்மைகளை வெளிப்படுத்தி சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் ஒரு குறிப்பை சிந்திக்க இருக்கின்றோம்.
சில குறிப்புகளை நாம் சிந்தித்து முன் செல்லுவோம். முதலாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 21 வசனம் இப்படி சொல்லுகிறது: தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே குணசாலியான ஒரு ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகின்றது. இதை நான் 31 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து அவளுடைய குணாதிசயங்களை எல்லாம் நான் நன்றாக தியானிக்க முடியும். அங்கே வர்ணித்து வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். அப்படியானால் வருங்காலத்தில் ஒரு குளிர் வரும். அந்த குளிர் மக்களை தாக்கும் என்று சொன்னால் அது அவர்களை பலவீனப்படுத்தும், அவர்களை நோய்க்குள்ளாக்கும். அந்த குளிர் நிமித்தம் சரீரத்தில் தொய்வுகள் ஏற்படும். அதிபயங்கரமான குளிருக்கு நாம் தப்ப வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் இரட்டைப்புரை உடுப்பை அங்கே உருவாக்கி இருக்கின்றாள். அதை நான் 31 அதிகாரம் நீதிமொழிகள் 13 வசனம் 25 வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தால், அவள் ஆட்டு மயிரை தேடி அவள் உற்சாகமாக வேலை செய்து அதை தன் ராட்டினத்தில் தன் கைகளை வைத்து அற்புதமாக நெய்கிறாள் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அவள் உற்சாகமாக செயல்படுகின்றாள். அவள் ஒரே ஒரு நூலை கொண்டு ஆடையை நெய்யவில்லை. அந்த ஒரு நூலை கொண்டு ஆடையை நெய்தால் அது மெல்லியதாக இருக்கும், அது குளிருக்கு உபயோகப்படாது. எனவே 2 நூல்களை ஒன்றாக இணைத்து அதை இரட்டைப்புரை உடுப்பாக நெய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த இரட்டைப்புரை என்பது ஒரு இரத்தாம்பர உடுப்பை போல பலமுள்ளதாக, நல்ல ஸ்ட்ராங்காக, உறுதியாக இருக்கும். எப்பேற்பட்ட குளிர் தாக்கினாலும் இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டோம் என்றால் குளிர் தாக்கவே முடியாது. வெதுவெதுப்பாக, நல்ல கதகதப்பாக, ஆரோக்கியமாக இருக்கும். வியாதிகளோ பலவீனங்களோ குளிரின் தாக்கத்துக்கோ பயப்படாமல் தைரியமாக இருக்க முடியும். அப்படியானால் அவள் 2 விதமான நூல்களை கொண்டு ஒரு இரட்டைப்புரை உடுப்பை தயாரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டாருக்காக நாம் செய்வது என்ன? நம் வீட்டாருடைய பாதுகாப்புக்காக, நம் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, நம் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நாம் என்ன செய்கின்றோம்? அநேக நேரங்களிலே ஏதோ கொஞ்ச வருமானத்தை கொண்டு நாம் குடும்பத்தை போஷிக்க முடியவில்லை. காரணம், தேவை நிறைந்த உலகம், தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விலைவாசிகள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் கடினமாக நாம் உழைக்கும் பொழுது 2 மடங்கு பலத்தோடு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் செல்வாக்குகளும் நன்மைகளும் நமக்கு வரும் என்று சொன்னால், என்ன செலவுகள் வந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வந்தாலும் அவைகளை எல்லாம் தாங்கவும் எதிர்கொள்ளவும் கூடிய ஒரு பலன் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட தரிசனம் இன்றைக்கு நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட தரிசனம், வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? இந்த வருமானம் போதாது, இந்த உழைப்பு போதாது, இந்த செயல்பாடு போதாது. 2 மடங்கு பலத்தோடு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, 2 மடங்கு நன்மைகளை நாம் சுதந்தரித்தால்தான் வருங்காலத்திலே நாம் தப்ப முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்ற வாஞ்சையோடு செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்யவும் ஆசீர்வதிக்கவும் போதுமானவராய் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, அங்கே ராஜாவுக்கு ஒரே பொருள் கொண்ட சொப்பனம் இரட்டித்தது. என்ன? முதலாவது, நல்ல செழிப்புள்ள காலங்கள் இருக்கும் என்றும், 2வது, வறட்சியும் மகா கொடுமையான பஞ்சமும் உள்ள நாட்கள் வரும் என்பதை குறிக்கும் விதத்தில் சொப்பனத்தை காண்பித்தார். அப்பொழுது
இதை யோசேப்பு விளக்கி சொன்ன பொழுது அந்த ராஜா யோசேப்பையே தலைவனாக நியமித்து விட்டார். இந்த யோசேப்பு தேவனுடைய பலத்தையும் ஞானத்தையும் கொண்டு வரப்போகிறதான செழுமை உள்ள காலங்களை நாம் இரட்டிப்பான நிலையிலே பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும். அப்படியானால்தான் வரக்கூடியதான கொடிய பஞ்சத்திற்கு தாங்க முடியும், தப்புவிக்கப்பட முடியும் என்று அவனை கர்த்தர் உணர்த்துவித்தார். அதற்கு ஏற்ப செயல் திட்டங்களை தீட்டி அவன் ராஜாவினிடத்தில் காரியத்தை விவரித்தான். அதைத்தான் ஆதியாகமம் 41 அதிகாரம் 34 இப்படி சொல்லுகிறது. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அப்படியானால் 10 பங்கு, 5 என்று சொன்னால் 10 பாருங்கள், 2 மடங்கான 10க்கு 2 மடங்கான பங்கை ஜனங்களிடத்திலே நல்ல விளைச்சல் உள்ள நாட்களிலே சேமித்து வைத்தால், சேர்த்து வைத்தால், அது 2 மடங்காக்கினால்தான் கொடும் பஞ்சத்திற்கு தேசத்தை தப்புவிக்க முடியும், தேசத்தை விடுவிக்க முடியும் என்று அவன் நிதானித்தான், அவதானித்தான். நடந்தது என்னவென்று நமக்கு தெரியும். சுற்றிலும் உள்ள தேசங்களிலெல்லாம் அந்த பஞ்சம் உருவெடுத்தது. அப்பொழுது சுற்றிலும் உள்ள தேசங்களெல்லாம் அன்றைக்கு அந்த பஞ்சத்துக்கு பயப்படாமல், அந்த பஞ்சத்திலே நசிந்து போகாமல் காக்கப்படுவதற்கு இந்த எகிப்து தேசத்திலே விளைச்சல் உள்ள நாட்களிலே 2 மடங்கு, 1/5, அப்படியானால் 10 மடங்கை அவன் வாங்கி சேமித்து வைத்தபடியினாலே பஞ்சத்தை குறித்து பயப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இரட்டிப்பான நன்மையை வெளிப்படுத்த வேண்டும், இரட்டிப்பான நன்மையை சவதரிக்க வேண்டும், இரட்டிப்பான நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் செயல்பட வேண்டும். 2 மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளும் பொழுது 2 மடங்கு கிருபைகளை உரித்தாக்கி கொள்ள வேண்டும், வரங்களை உரித்தாக்கி கொள்ள வேண்டும், வல்லமைகளை உரித்தாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது எலிசாவின் காலம். எலிசாவின் காலத்திலே 2 மடங்கு நன்மையை கொண்டுதான் தேசத்தையும் ராஜாக்களையும் சரிபடுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்திருந்தபடியினால் இரட்டிப்பான வரங்களை பெற்று செயல்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட இரட்டிப்பான உழைப்பையும் நன்மைகளையும் சேகரித்து கொள்ளுவோம். ஆசீர்வாதங்களை சவதரித்து கொள்ளும்போது நிச்சயமாக எந்த விதமான குளிர் போன்ற அல்லது கஷ்டங்கள் பாடுகள் போன்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம், குடும்பம் பயப்படாது. இன்றைக்கு சபை இரட்டிப்பான நன்மைகளாலும் கிருபைகளாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு பலப்படுத்தி கொள்ளும் என்று சொன்னால் தேசத்தில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் அந்த இரட்டிப்பான வல்லமைக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து தந்த இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இவைகளெல்லாம் இரட்டைப்புரை உடுப்பை போல இன்றைக்கு நமக்கு பலமுள்ளதாயிருக்கிறது. அதை அணிந்து கொண்டிருக்கிறோமா? அதை நாம் அணிந்து கொள்ளுவோம் என்றால் இவ்வுலகத்தில் காணப்படுகிற துன்பங்களுக்கும் வரப்போகிற கொடிய நரக ஆக்கினையின் துன்பங்களுக்கும் நாம் தப்ப முடியும், பாதுகாக்கப்பட முடியும். எனவே இரட்டைப்புரை உடுப்பை போல இரட்டிப்பான செயல்பாடுகளும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 2வது ஒரு குறிப்பை நாம் சிந்திக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 24 இப்படி சொல்லுகிறது. வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. எசேக்கியேல் தரிசனத்திலே தேவ ஆலயத்தின் கதவுகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்றான். ஒரே ஒரு வாசல்தான், ஆனால் அந்த வாசல்களுக்கு 2 மடக்கு கதவுகள் இருக்கின்றது, இரட்டிப்பான கதவுகள் இருக்கின்றது. இது தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டாலும் நிஜத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 31, 32 நீங்கள் வாசித்து பார்த்தால் சன்னதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காயிருந்தது.
ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சாலமோனும் ஆலயத்திற்கு ஒரே வாசலை வைத்திருந்தாலும் அவைகளுக்கு இரட்டை கதவுகளை போட்டான், மடக்கு கதவுகளை போட்டான். இந்த இரட்டை கதவு எதை குறிக்கிறது என்றால், ஒரு விசாலமான வாசல், யாவரும் உள்ளே வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த விசாலமான பெரிய ஒரு மனதை அது வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, யோவான் 10:9 நாம் வாசித்து பார்த்தால், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, வெளியே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த இரட்டை கதவுகள் உள்ளும் புறமும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு அனுமதியை கொடுக்கின்றது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அப்பொழுது இவைகளெல்லாம், இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் நன்மைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். 2 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இந்த பூமியிலே தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார். இந்த இரட்டை கதவுகள் ஆண்டவர் உள்ளும் நமக்கு நல்ல மேய்ச்சல் உள்ளான நிலையில், வெளியேயும் ஒரு நல்ல மேய்ச்சலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் நாம் இன்றைக்கு ஆவியிலே எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக இருக்கிறோமோ, அப்படியே இந்த உலகத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற சகல நன்மைகளிலும் கிருபைகளிலும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை உடையவர்களாய் நாம் இருப்போமாக. அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போம் என்று சொன்னால், எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஆவிக்குரிய இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி நம்மை மேன்மையாய் நடத்துகிறார். எனவே இந்த இரட்டை மடக்கு கதவுகள் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை வெளிப்படுத்துகிறது. அதை தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த நன்மைகளை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43:12 இப்படி சொல்லுகிறது, பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள், சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள், அது கைப்பிசகாய் வந்திருக்கும் என்று யாக்கோபு தன் 10-11 பிள்ளைகளிடத்திலும் சொல்லி அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கானானிலே பஞ்சம் கொடுமையாயிருந்தபடியினாலே எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு யோசேப்பின் சகோதரர்கள் செல்லுகிறார்கள். முதல் முறை செல்லும்போது அவர்களை யோசேப்பு அறிந்தும் அறியாதவர்கள் போல மிரட்டுகிறார், பேசுகின்றார். தன்னுடைய இளைய சகோதரனை கொண்டு வந்து ஒப்புவிக்கும் வரைக்கும் சிமியோன் இங்கிருந்து விடுவிக்கப்பட போவதில்லை என்று அங்கே ஒருவனை அடிமைப்படுத்தி சிறையில் வைத்திருக்கிறார். இப்பொழுது பஞ்சத்தில் வருந்துகிற உங்கள் தகப்பனுக்கு தானியத்தை கொண்டு போங்கள் என்று அனுப்பி வைக்கும்போது அந்த சாக்குகளில் அவர்கள் கொடுத்த பண முடிப்பை அப்படியே எல்லார் சாக்குகளிலும் போட்டு 10 பேரையும் அனுப்பிவிட்டார். ஒருவன் வழியில் கழுதைகளுக்கு தீவனம் போடும்போது சாக்கை திறந்தால் தன் பண முடிப்பு அப்படியே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இப்படி நேரிட பண்ணினது என்ன என்று சொல்லி கலங்குகிறான். இப்பொழுது வீட்டுக்கே 10 பேரும் சென்றார்கள். எல்லாரும் சாக்குகளை அவிழ்த்தால் எல்லாருடைய சாக்குகளிலும் பண முடிப்பு அங்கே இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்! எல்லாருடைய உள்ளமும் சோர்ந்து போய்விட்டது. இது ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு புரியவில்லை. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் புரியாது, விளங்காது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சரியாய், நிதானமாய், தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நடப்பித்து கொண்டே இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு
தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார். ஆனால் அவைகளை காலங்களும் நேரங்களும் வரும்போது நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ளுவோம். இந்த இடத்தில் ஏன் இப்படி இவர்களுக்கு செய்யப்பட்டது என்று சொன்னால், இவர்களிடத்தில் உண்மை உண்டோ? இவர்கள் உண்மை பரிசோதிக்கப்படுகிறது. இவர்கள் இன்றைய அந்த நாட்களில் என்னை விற்று போட்டார்கள், இன்றைக்கு இவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்பதை சோதிக்க அன்றைக்கு யோசேப்பு அவர்களை ஆராய்ந்து பார்க்கின்றார். இப்பொழுது தகப்பன் உண்மை உள்ளவராய் சொல்லுகிறார், கை பிசகினால் வந்திருக்கும். பிரியமானவர்களே, ஒருவர் சாக்கிலே பணமுடிப்பு வந்தால், இருவர் சாக்கிலே பணமுடிப்பு வந்தால் ஏதோ கை பிசகாய் வந்தது என்று சொல்லலாம். ஆனால் 10 பேருக்குமே சாக்குகளிலே பணமுடிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது கை பிசகாய் வந்திருக்காது, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கும் என்பதை நிதானிக்க அவனுடைய தகப்பன் யாக்கோபும் மறந்து போய்விட்டான். இப்பொழுது அவன் உண்மை உள்ளவனாக இந்த பணமுடிப்பை இரட்டிப்பாக நீங்கள் உங்கள் கையிலே கொண்டு போய் உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி யாக்கோபு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பணமே இல்லாத நேரங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சோதித்து பார்ப்பார். உண்மையாக இருக்கிறோமா பண விஷயத்தில்? சில காலங்கள் போகும்போது அதிக பணத்தை நம்மிடத்தில் கொடுத்து இப்பொழுது இந்த பண விஷயத்திலே இவன் உண்மையாக இருக்கிறானா என்று கூட சோதித்து பார்ப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ பிரியமானவர்களே, இது ஏதோ நமக்கு ஒரு பொக்கிஷமாய் வந்தது, புதையலாய் வந்தது என்று சொல்லி அவர்கள் எண்ணாமல், அவர்கள் அந்த பணம் திரும்பவும் கிடைத்ததினாலே அதை உண்மையாய் கொண்டு போய் அந்த நபரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தவறுதலாக சிலருடைய பணங்களோ தவறுதலாய் சிலருடைய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து நாம் மற்றவர்களிடத்தில் ஒப்படைப்பதிலே எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற வைக்கும். இவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இந்த பணமுடிப்பை அங்கே கொண்டு போய் கொடுக்கிறார்கள் எகிப்தின் ராஜாவினிடத்திலே. அப்பொழுது எகிப்தின் ராஜா சொல்லுகிறார், அந்த பணம் என்னிடத்திலே வந்துவிட்டது, இதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் புதையலாக உங்களுக்கு போட்டிருப்பார், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, யோசேப்பு தன்னையே அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தேசத்தின் நன்மை, தேசத்தின் செழுமை உங்களுடையது என்று சொல்லி போஷிக்கிறார். நீங்கள் தட்டு முட்டுகள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், இந்த தேசத்தின் நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேசத்தின் நன்மையையே வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் 2 மடங்கிலும் உண்மையாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் உயர்த்த மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, 4வது ஒரு குறிப்பை நாம் பார்க்கும்போது ஏசாயா 40:2 இப்படி சொல்லுகிறது, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எருசலேமுடனே நீங்கள் பேசுங்க, போர் முடிஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். எருசலேம் அநேக போர்களை சந்தித்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 43 முறை எருசலேம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமினுடைய பெயரை வரைபடத்தில் இல்லாதபடி நீக்கிவிடுவோம் என்று அந்நியர்கள் சவால் விட்ட நாட்களும் காலங்களும் உண்டு. ஆனாலும் எருசலேம் இன்று வரைக்கும் யாராலும் தாக்க முடியவில்லை, முற்றிலும் அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் எருசலேமின் பட்சத்தில் கர்த்தர் இன்றைக்கும் ஆதரவாயிருக்கின்றார். எருசலேமுக்காக கர்த்தர் இன்றைக்கும் வைராக்கியமாயிருக்கின்றார். ஆனாலும் அந்த எருசலேம் செய்த பாவத்தின் நிமித்தம், ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் அது இரட்டிப்பாய் என் கையிலே தண்டனையை பெற்றுவிட்டது என்று ஆண்டவர் சொல்லி, அதன் போர் முடிந்து விட்டது என்று சொல்லி அதை தைரியப்படுத்தி இனி நல்ல நிலைக்கு வர சொல்லுங்கள் என்று பேச சொல்லுகின்றார். அப்படியானால் பிரியமானவர்களே,
பாவத்துக்கு ஏற்ற இரட்டிப்பான தண்டனையை ஒரு தேசம் பெற்றிருக்கும் என்றால் நான் இந்த வசனத்தை திருப்பி பார்க்கின்றேன். பரிசுத்தத்தின் நிமித்தம் கர்த்தரின் கையிலே நமக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்குமே. அப்படியானால் பரிசுத்தத்திற்கும் ஜெபத்திற்கும் உண்மைக்கும் நாம் ஏற்ப நடப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கையில் இருந்து இரட்டிப்பான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கும் என்று நாம் ஏன் விசுவாசிக்க கூடாது? ஹல்லேலூயா! கர்த்தர் நிச்சயமாய் அப்படி தர வல்லவர். யோசேப்புடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் யோசித்து பார்க்கிறேன். யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான், பரிசுத்தமாய் ஜீவித்தான். அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே யாக்கோபு போனபோது தன்னுடைய அந்திய காலத்திலே இந்த யாக்கோபை பார்த்து இப்படி சொல்லுகிறார். ஆதியாகமம் 48 அதிகாரம் 22 வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் உனக்கு அதிகமாக ஒரு பங்கை கொடுத்தேன். நான் என்னுடைய வில்லினாலும் ஈட்டினாலும் எமோரியருடைய கையிலே சம்பாதித்த நிலம் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். யோசேப்புக்கு அதிகமாய் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். காரணம், பரிசுத்தமாய் அவன் வாழ்ந்தபடியினால்தான். நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே 1 ஞாலாகமம் 5 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் ரூபனுடைய ஆசீர்வாதம் அன்றைக்கு யோசேப்புடைய சந்ததியிலே வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரூபன் யார்? மூத்த மகன். மூத்த மகனுக்கு என்ன ஆசீர்வாதம்? சேஷ்டபுத்திர சுதந்திரம் 2 பங்கு. அந்த 2 பங்கான ஆசீர்வாதம் ஏன் ரூபனிடத்திலிருந்து விலகிவிட்டது? அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினாலே, பாவம் செய்தபடியினாலே. பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பின் சந்ததிக்கு அது மாற்றப்பட்டது என்று சரித்திரம், அங்கே தேவனுடைய சத்தியம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் யோபு 29:13 வசனத்தில் இப்படி சொல்லுவார், கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் வந்தது என்று சொல்லி. இன்றைக்கு கெட்டுப்போய் கிடக்கிற அநேகருடைய ஆசீர்வாதங்களை பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்களுடைய குடும்பத்துக்கு நேராய், சபைக்கு நேராய், சிரசுக்கு நேராய், ஊழியத்துக்கு நேராய் கொண்டு வந்து கொடுக்க இன்றைக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகள் நம்மை தேடி வரும். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.